PMOS ஆர் இந்த வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்குல்ல. ஏன் இப்போ எங்கே பார்த்தாலும் PCOS ஆர் இப்போ PMOS அப்படின்ட்டு அந்த சியை எடுத்து எம் ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு இப்போ போனாலும் பீட் ஈவன் அ டயபெட்டிஸ் கான்ஃபரன்ஸ் அந்த மெட்டபாலிக் ஹெல்த் அந்த எம்முக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பேடாக இருக்கலாம். விச் மீன்ஸ் அவங்க வந்து ஐம் அ நைட் பேர்ட், நான் நைட் அவுல், நான் நைட்டு தான் வேலை செய்வேன், தூங்குறதுக்கு வந்து 2 or 3 ஆயிரும், நான் ஏஆர் ரஹ்மான் மாதிரி அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு புது கேட்டகரி ஆஃப் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து ChatGPT. அவங்கள வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இப்போ யாரு கேட்டாலும் எனக்கு யாருமே தேவை கிடையாது, எனக்கு ChatGPT போதும். A lot of things have changed. People are craving for connection. ஏன்னா ஆப்லேயே முக்கால்வாசி ஒர்க்கு நடந்துருது. இப்போ வந்து போய் டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அது போய் எடுக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு தெரியணும்ல இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் அன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் கண்ணாபின்னு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியர் எஃபர்ட் போடுவாங்க. காலையில் 2 hours, ஈவினிங் 2 hours அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம், தொப்பையே குறையாது. That is a red flag. ஒரு contentment இல்லாத லைஃப், ஒரு dissatisfaction-ஓடயே போயிட்டு இருக்கு. This itself is one of the reasons for spike in cortisol. Because you are spending so much time on the phone. Earlier I used to see 4 hours. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 9 to 11 hours நான் பார்க்குறேன். On the phone. On the phone. Hello everyone, welcome to yet another episode of a podcast with Priya Pal. ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய personal videos, vlogs, and then I want to get back on track to something that I love the most. நீங்களுமே நான் கேட்டுட்டு இருந்தீங்க நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் எப்படி வருதுன்னு. வரும்போது வந்து நம்ம சும்மா வரக்கூடாதுல்ல, we should come back with a bang அப்படின்றனால I have the most famous celebrity nutritionist and clinical dietitian with me, Shiny Surendran ma'am. ஸோ அவங்கள நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் அவங்க தான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஹர். அண்ட் உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ், நீங்கள் எனக்கு அனுப்பின எல்லா கொஸ்டின்ஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி கேட்டிருக்கேன். அப்படியும் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவேன், அப்படி இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து அதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணுறேன். ஓகே, ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரியா, என்ன மேம்லாம் கூப்பிடாதீங்க. இல்லை, உங்களுக்கு வயசு கொஞ்சம் ஏற்றிட்டு எனக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். So happy to be here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. It's always a pleasure meeting you and your husband. And there's so much to discuss. அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்டே வந்து சாப்பாடு சுற்றி தான் இருக்கு, நியூட்ரிஷன். அண்ட் அது எந்த அளவுக்கு பாடியை வந்து ஹீல் பண்ணும், ரைட்? அதை பற்றி தான் நீங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களோட பர்சனல் ஜேர்னிஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுறது இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். தேங்க் யூ. It's our pleasure because there is so much of information which is available. I would say misinformation. உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டுட்டு வந்து, அதான் ஃபுட் இஸ் everybody's favorite topic. எப்பயுமே you have a question about it. ஸோ அதனால் உங்களை கொண்டு வந்து அதெல்லாம் டீகோட் பண்ணி இந்த மித்தெல்லாம் கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த செஷன். ஸோ நம்ம வந்து வில் கெட் இன் டு த டாபிக். நான் வந்து மோஸ்ட் ஹாட்டாக கேட்குறேன், என்னன்னா இப்போ வந்து ப்ரோட்டீன் இஸ் த நியூ லைக் வாட் டு சே the fancy word. யாரை பார்த்தாலும் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன்றாங்க. முன்னாடி வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருந்துச்சு, இப்போ இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரோட்டீன். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம். அதாவது இப்போ நேற்று கூட ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு டயட்டிஷியன் வந்து நிறைய ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸை நம்ம எப்படி ஆர்டர் பண்ணி பிளிங்கெட்லேருந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது நிறைய பார்க்குறோம், நாட் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். இட்ஸ் எவ்ரிவேர். ப்ரோட்டீன் இஸ் எவ்ரிவேர். தண்ணியில் இருக்குது, ஜூஸில் இருக்குது, ஸ்போர்ட் ட்ரிங்க்கில் இருக்குது. அண்ட் டு வி ரியலி நீட் தட் மச் இஸ் another question. ஆர் சம்டைம்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி கன்வீனியன்ட் ஃபார் சர்டன் பீப்புள். சில பேர் ஹாஸ்டல்லாம் இருப்பாங்க, குக் பண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆர் தே ட்ராவல் குவைட் அ லாட். ஸோ மேபி ஆன் த கோ அந்த granola bars or the protein bars and all that. But I see a lot of protein everywhere, even in chips and all that. I think they've just made it easy and convenient so that people can have it. But again, are we overdosing on protein is the question. Is it effective, all of these packed proteins? இப்போ நம்மளால வெட் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறோம்ல, குக் பண்ணி சாப்பிட ப்ரோட்டீன் முடியாமல் நிறைய ப்ரோட்டீன் பார்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே ஆடட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? ஓகே, see, as a country நம்ம வந்து என்ன சுச்சுவேஷன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 7-8 இயர்ஸ்க்கு எல்லாமே வந்து டைப் 2 டயபெட்டிஸ்லாம் வருது. ப்ரீ டயபெட்டிஸ் இருந்தது. இப்போ பார்த்தா ஆல் த ஸ்பெஷலிஸ்ட் ஆர் டாக்கிங் அபவுட் ஹவு செடென்டரி லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் ஸ்லீப் அண்ட் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ்னால தே கெட்டிங் early diabetes. And if you analyze what they are eating, there's a lot of ultra processed food. Okay, and homemade food சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை எதுவும் வராது. Now
ப்ரோட்டீன் நல்லாவே ஆடி வாங்குது பிகாஸ் தெர் இஸ் அ டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன். ஆர் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்றாங்க, ஃபைபர் எடுக்கிறது இல்லை. இது எல்லாம் கலந்து வந்தால் தான் இட் ஆக்சுவலி கெட்ஸ் டைஜஸ்டட் வெரி பியூட்டிஃபுல்லி அண்ட் தென் இட் கெட்ஸ் இன் டு த சிஸ்டம் ஆல்சோ வெரி வெல். அந்த அசிமுலேஷன் வில் பி ரியலி குட். கட்டல் சரியில்லாமல் நிறைய ப்ரோட்டீன் மட்டும் லோட் பண்ணாலும் திங்ஸ் டோன்ட் ஒர்க். பவல் மூவ்மெண்ட்ஸ் ஆர் யூனோ ஹவு கான்ஸ்டிபேஷன் அண்ட் ஆல் தட் கேன் பி affected. One more thing is, do they really need that amount of protein through a packaged food is the question. So if you are in a situation, the easiest thing that any household could have will be ஒரு curd சாப்பிடலாம், ஒரு கப் curd சாப்பிடலாம், இல்லை எக்ஸு, நான்வெஜ் ஆக்சஸ் இருந்தால் அது, இல்லைன்னா ஒரு கப் தால் எடுத்துக்கலாம். எதெல்லாம் எடுத்துக்க முடியுமோ from a natural source, first get that straight and then be consistent. This is what we tell all our clients. Wherever you are, see what is possible through natural food. சிலதெல்லாம் அது வழியாக எடுத்துட்டு மீதி எதெல்லாம் உங்களால் சுத்தமாக முடியல because you happen to live in somebody else's house or in a hostel or some situation where you can't get it freshly prepared or even cooked in the morning. Sometimes meal prep helps. Or if you don't have the skills to cookங்கும்போது வெளியில் ஃபுட் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து வாங்கிக்கலாம். ஆர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏதாவது கன்ஸ்டன்ட் இருக்கும்போது தான் they will end up taking these kind of packaged foods. So situation, context, that matters. Yeah. So natural formல எடுத்துக்கிறது is always better than the supplemented. அப்புறம் எதெல்லாம் கேப்ஸ் இருக்கோ. ஸோ இப்போ இந்த ஒரு ரூல் இருக்குல்ல, 1.5 grams to 2 grams of protein per body 1 kg of your body weightன்ற மாதிரி, அது வந்து கரெக்டாக அது கண்டிப்பாக அவ்வளோ எடுத்துக்கணுமா, இல்லை ஆர் வி ஓவர் டூயிங் இட்? ஓகே, ஸோ இது யாருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்குது. விச் மீன்ஸ் ஃபார் அ ரெகுலர் செடென்ட்ரி பர்சன் வில் கிவ் அரௌண்ட் 1 gram per kg பாடி வெயிட் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, பட் இஃப் இட் இஸ் அ adolescent, ஒரு டீனேஜர் வந்து அந்த growth factors எல்லாம் நிறைய they are going through such a spurt, they'll be hungry every 1 hour, they'll be asking for food. Teens இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து 2 gram per kg body weight and above, they need a lot more protein with that. And in between இப்போ பார்த்தீங்கன்னா moderate அதாவது ஜிம் போகிறாங்க ஒரு 2 or 3 days a week அப்படிங்கும்போது 1.2 to 1.4 gram per kg of body weight of protein. Next thing again, நல்ல strength training, they're really lifting heavy from basic, they've moved to the intermediate level அப்படிங்கன்னு பார்க்கும்போது and கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னா 1.5 to 1.8. அண்ட் இஃப் சம்மன் இஸ் கோயிங் த்ரூ மெனபாஸ் அதெல்லாம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீ மெனபாஸ்லேருந்தே வந்து பார்த்தா வெயிட்டே வந்து மாறாது, அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைம் தான் வி ரியலி up the protein. So that's when 1.5 to 2 gram per kg body weight and the range la irukum. How much they are able to tolerate, because some have a lot of gas and bloating when they take a lot of sprouts or legumes and the mari edukumbodhu, then we'll say okay, we'll have to see what suits you and how well you're able to assimilate. So it's not a blanket prescription, it depends on வாட் இஸ் த கண்டிஷன், உங்களோட ஏஜ் என்ன, ஆக்டிவிட்டி என்ன, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இதுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் நிஜமாவே வேணுமா, அண்ட் தென் வி பிளே அரவுண்ட் வித் திஸ் ரேஞ்ச். ஸோ தட் வில் ரேஞ்ச் ஃப்ரம் 1 to 2 gram per kg body weight. பட் இது ஒரு லேமன் டேர்ம்லேருந்து மினிமம் இவ்வளோவாது சாப்பிடணும்னு இருக்கும்ல. அந்த மாதிரி அதுனா கண்டிப்பாக பாடி வெயிட், உங்கள் பாடி வெயிட் 60 kgsனா கெட் 60 grams ஆஃப் ப்ரோட்டீன். பிளாங்கெட்டாக ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா அதுதான். ஆனால் அதுதான் நம்ம ஊரில் இருக்கிறது இல்லை. யூஸ்வலி இட்லிஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை இருக்கும், இல்லை மத்தியானம் பண்ண சாதமே நைட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ காபாக இருக்கும், ஸோ ப்ரோட்டீன் இருக்காது. பட் இப்போ ப்ரோட்டீனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு கோட்டை விடுற விஷயம் இஸ் ஃபைபர். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வேர் எனக்கு காயே பிடிக்காது அப்படிம்பாங்க, ஃப்ரூட்ஸாக இல்லை அது சாப்பிட்டா PCOS வர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆர் ஐ திங்க் there's too much information which is confusing people. Yeah, so now I want to get to that. இப்போ வந்து நம்ம ப்ரோட்டீன் பற்றி பேசணும். நெக்ஸ்ட் another thing is fiber. ஃபைபர்னா வந்து எவ்வளோ ஃபைபர் ஒரு நாளைக்கு இன்க்ளூட் பண்ணிக்கணும்? சும்மா ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் ஆஃப் வெஜிடபிள் சாப்பிட்டு I had my fiber for the dayன்றாங்க. What is the quantity of fiber that they should be consuming? So what do you and your husband tell? 30 grams of fiber. I know. But see, one thing that I really love about you and your husband is you guys have emphasized so much about fiber. Yeah. 30 grams of protein. Fiber. Fiber. Sorry, 30 grams of fiber is what we would recommend. So if that's the case, at least basic minimum try to get at least 20-25 grams அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. What is the simplest thing that we can do? Can we eat 2-3 cups of vegetables? அந்த வெஜிடபிள் துவையலா காலையில் இட்லிக்கு எடுத்துக்கலாமா, அடை பெசரட்டுக்கு எடுத்துக்கலாமா, கிரேட். இல்லை சாம்பாரில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த காயை எப்படியாவது மசிச்சாவது சாப்பிட்டுடுங்க. தட் இஸ் ஒன். நெக்ஸ்ட் திங் இஸ், கேன் வி ஆல்சோ இன்க்ளூட் சம் ஃப்ரூட்ஸ். ஸோ இன் பிட்வீன் அந்த நொறுக்கு ஏதாவது சாப்பிடணும், பிஸ்கட் சாப்பிடணும், ரஸ்க் சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு கிரேவிங் வரும்போது, அதாவது பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்
eat some fruits. அதே மாதிரி evening also, snack time, eat some fruits. So 3 fruits a day, 3 cups of vegetables a day. If they're able to get this, great. சில பேருக்கு vegetable பிடிக்கும், fruit பிடிக்காது, இல்லை fruit பிடிக்கும், vegetable பிடிக்காது. Then what is the next source that we can look at? மாப்பிள சம்பா அரிசி, இல்லைன்னா sprouts, அந்த சுண்டல். எல்லாருக்கும் raw food ஒத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால அட்லீஸ்ட் கேன் யூ யூஸ் சர்டன் பருப்பு வெரைட்டி. ஏன்னா அதில் அந்த தோல் இருக்கிற பருப்பு வந்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஃபைபர் வருது. அப்போ வெஜிடபிள் லைக் ஃபைபர் எடுத்துக்க முடியலன்னா ஃப்ரூட் ஃபைபர் ஓகே. ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் ஆயிடுச்சு. யாராக இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நாட் எவ்ரிபடி இஸ் பேலட்டபிள் டு ஜஸ்ட் வெஜிடபிள். ஸோ நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் சாப்பிட்டு நிறைய ஃப்ரூட் சாப்பிடலாமான்னு கேட்குறாங்களா? அதுக்கு உங்களோட கண்டிப்பாக. see there are a lot of people who love fruits. இன்ஃபேக்ட் வந்து ஒரு கிளைண்ட் சொன்னாங்க, எல்லாரும் டிவி பார்க்கும்போது ஒரு பெரிய பவுல் பாப்கார்ன் வச்சு உட்காந்துருப்பாங்க, பட் ஐ ஹாவ் 1 watermelon அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் பட் எத்தனை மணிக்கு நீங்கள் டிவி பார்க்குறீங்கன்னு கேட்டப்போ he said அது வந்து நைட்டு வந்து 11 ஆரம்பிச்சு 1 o'clock வரைக்கும் போகுன்னாங்க. Then I was like, no, definitely. Though fruit is healthy, how much you eat, when you eat, everything matters. ஏன்னா டுவர்ட்ஸ் ஈவினிங் நம்ம அந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை. நம்ம இப்போ காலையில் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு போனால் கிரேட், நல்லா போய் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு திரும்ப வரும். அண்ட் ஒரு அந்த ப்ரோட்டீன் ஸ்மூதியில் கொஞ்சமாக பெரிஸ் ஏதோ ஆட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஃப்ரூட் ஆட் பண்ணி ஒரு இது பண்ணுறாங்கன்னா போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு the protein and the fruit will work out really well. So ஃப்ரூட்டை வந்து it again depends. If you don't have any metabolic problems, அது ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஜூஸாக இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக எடுக்கிறது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஒரு மாதுளம்பழம், ஒரு கொய்யா சாப்பிட்றோம், இல்லை பப்பாளி ஒரு கப் சாப்பிட்றோம் அப்படின்னா கிரேட். ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வந்துடுது ஒரு நாளைக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டாவது ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு இப்போ. பிகாஸ் கான்சிஸ்டண்ட்டாக அதை எடுத்துக்கிறது இல்லை. அப்படியே எடுத்தாலும் வந்து அது ஏதாச்சும் நிறைய ஐஸ் போட்டுட்டு இல்லைனா ஜூஸாக எடுத்துக்கிறாங்க, இல்லை மில்க் ஷேக்னு எடுத்துக்கிறாங்க. அண்டர் வெயிட் பீப்புள் மில்க் ஷேக் இட் இஸ் ஓகே. பட் தென் இஃப் யூ லுக்கிங் அட் பீப்புள் வித் PCOS இல்லை நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்தாலே வந்து உங்களுக்கு கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு காமிக்குது. ஸோ ஆல்கஹால் எடுக்கலாம், ஆனாலும் லிவரில் வந்து இந்த பிரச்சனை இருக்குங்கும்போது டெஃபினெட்லி for anything related to metabolic syndrome, we would not encourage a lot of fruits. But if you don't have any of these issues, eat at least 3 fruits a day. Juice போடாதீங்க, அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க. Yeah, why I like you is that என்னோட next question நீங்க இப்பவே வந்து ஆன்சர்லயே கொண்டு வந்துட்டீங்க. I was going to talk about PCOS and in the non-fatty what is that? Non-alcoholic or you want to call it as MAFLD, no? It's metabolic now. Yeah. So PMOS ஆர் இந்த வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுது, லெட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டூயிங் டு தேர் பாடி, ஸோ தே வில் ஹாவ் அ நாலேஜ் வை தே ஷுட் அவாய்ட் இட். அதுவும் அந்த சுகரி ஃப்ரூட்ஸ் லைக் விச் ஹாஸ் நேச்சுரல் சுகர் இன் தெம். எதனால வாட் டஸ் இட் டூ? அந்த இன்சுலின் அந்த இது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Oh my God, okay. இல்லை பட் திஸ் இஸ் சச் அ ப்ரொஃபவுண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நம்ம வந்து ஏன் இப்போ எங்கே பார்த்தாலும் PCOS ஆர் இப்போ PMOS அப்படின்ட்டு அந்த சியை எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு இப்போ போனாலும் பி இட் ஈவன் அ டயபெட்டிஸ் கான்ஃபரன்ஸ், அந்த மெட்டபாலிக் ஹெல்த் அந்த எம்முக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இப்போ. It's all become diabesity, which means metabolic related diabesity-na diabetes and obesity. And அது என்னன்னு பார்க்கும்போது பேசிக் ப்ராப்ளம் இஸ் த மெட்டபாலிக் ஹெல்த். இதுனா என்ன அப்படின்னா, டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த ஐஸ்பர்க் யூ ஹவ் சீன், மேலே வந்து கொஞ்சமாக ஐஸ் தெரியுது, ஆனால் அந்த ஓஷன் கீழே பெருசாக ஒரு பாறை மாதிரி there's one huge iceberg sitting there, right? So what we see on the surface is PMOS இல்லைனா MAFLD or MASH, which is non-alcoholic fatty liver disease அப்படின்னு முன்னாடி இருந்த பேர் வந்து இப்போ மாறி இருக்கு. அதுக்கப்புறமா நிறைய ஹை கொலஸ்ட்ரால் ஆர்எல்ஸ் ஹை பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் வெளியில் தெரிகிற அந்த ஐஸ் மாதிரி. ஆனால் ஓஷனுக்கு கீழே இருக்கிறது என்ன, எதனால இதெல்லாம் ஆரம்பிக்குது, ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஆர்எல்ஸ் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளாக சொல்ல போனால் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா பாடியில் இருக்கிற ஃபேட் செல்லேருந்து அந்த ஃபேட் வெளியில் வந்துருச்சுன்னா நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் இந்த ஃபேட் வந்து யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃபியூவலாக. பட் தட் மைட் நாட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஒன். ரீசன் பீயிங் ஒருத்தருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இஸ் ஒன், ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பேடாக இருக்கலாம், விச் மீன்ஸ் அவங்க வந்து ஐம் அ நைட் பேர்ட், ஐம் அ நைட் அவுல், நான் நைட்டு தான் வேலை செய்வேன், தூங்குறதுக்கு வந்து 2 or 3 ஆயிரும். திஸ் இஸ் ஹவ் மை பேட்டர்ன் இஸ், ஐ ஒன்ட் சேஞ்ச் இட், திஸ் இஸ் ஹவ் ஐ ஒர்க். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து சொன்னாங்க, நான் நைட் தான் ஒர்க் பண்ணுவேன், நான் ஏஆர் ரஹ்மான் மாதிரி அப்படின்னாங்க.
ஓகே, நம்ம நல்ல ஃபிட்டாக இருக்காங்க, இவங்க அப்படி இல்லை. ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் ஆல்சோ ஹேப்பன். திஸ் இஸ் ஒன். நெக்ஸ்ட் திங் இஸ், இஃப் யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், சம் ஆஃப் அஸ் ஆர் ஓவர் திங்கர்ஸ், விச் மீன்ஸ் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்க. சில பேர் எப்படின்னா அது வரப்போகுது, இல்லை இந்த இஷ்யூ அப்படி இருக்குன்னா they will keep getting into a loop of thoughts and they find it very difficult to come out of it. So the body is going through so much of stress all the time. உள்ளுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும், கார்டிசால் ஹையாக இருக்கும், and it will also trigger a lot of insulin issues. ஸ்லீப் டிஸ்டர்ப்ட் ஆகும்போது லெப்டின், கிரெலின், இன்சுலின் இது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. பேசிக்லி இது எப்படின்னா ஃபேட் செல் வந்து நல்ல பூட்டு போட்டுட்டு அந்த சாவியை தூக்கி வெளியில் போடுற மாதிரி. So when the key is lost, you know, these cells cannot even open and then release the fat as a source of energy. Fat அப்படியே உள்ளுக்கே இருக்கும், அந்த வெயிட்டே குறையாது, அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். Now how do we reduce this? இன்சுலின் ஹார்மோனோட லெவல் பிளட்ல வந்து கம்மி பண்ணிடணும். A low carb diet will help a lot. Now carbohydrate சாதத்தில் கோதுமையில் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, நம்ம சாப்பிட்ற கார்னு, சக்கரவள்ளி கிழங்கு, ஆல்வள்ளி கிழங்கு, இது கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், அதுக்கப்புறமா சாப்பிட்ற கார்பன்ஸோ பீன்ஸோ சிக் பீஸ் இருக்கு இல்லையா, நம்ம காபுலி சனா, ப்ரௌனு, ரெட்டு, இது ராஜ்மா, ஒயிட் சனாலாம் சாப்பிட்றோம். அதுலேயுமே 30-40% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சப்பாத்தி வித் சனா மசாலா, இல்லை சாதம் அண்ட் தென் பிசிபெல்ல பாத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் இதெல்லாம் போடுறோம். சில பேருக்கு இந்த லோட் ஆஃப் கார்போஹைட்ரேட்டே பாடினால ப்ராசஸ் பண்ண முடியறதில்ல, அங்கே தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அண்ட் குட் ஃபேட்ஸ், ஓகே, அதை யூஸ் பண்ணும்போது தேர் ஏபிள் டு லூஸ் வெயிட் மச் ஃபாஸ்ட்டாக. இன்சுலின் லெவல் கம்மியான உடனே ஃபேட் செல் அப்படியே ஓப்பன் அப் ஆயிரும், உள்ளே இருக்கிற ஃபேட் எல்லாம் வெளியில் வந்துடும். பிளட் ஸ்ட்ரீமில் அது வரும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது மற்ற டைம்லலாம் அதை வந்து ஃபேட்டை ஃபியூவலாக யூஸ் பண்ணி அந்த பர்சன் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான். ஸோ மெயின் திங் இஸ் blood level of insulin குறைக்கணும். அது வந்து ஒரு லெவல் 5க்கு மேலே போச்சுனாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் மெசேஜ். ஸோ வி மெஷர் தட் வே டு. இப்போ வந்து போய் டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அது போய் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியணும்ல இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் அன் இன்சுலின் ரெசிஸ்டன்ட். ஏன்னா இப்போ அது நிறைய பேருக்கு இருக்குது, ஈவன் ஐ ஹேவ் இட். பட் ஆனால் எனக்கு அது தெரிஞ்சனால, ஐ மீன் தட் சர்க்கிள்னால என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. பட் ஆனால் நீங்கள் உங்களோட அட்வைஸ் ஃபார் பீப்புள் வந்து என்னவா இருக்கும்? ஹவு டு ஃபைண்ட் இட் இண்டிகேட்டர்ஸ்? நல்ல கொஸ்டின். சி, உங்களுக்கு வந்து சுற்றி டாக்டர்ஸ் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீங்கள் எந்த நேரமும் உங்கள் கான்வர்சேஷன் இதை சுற்றி தான் இருக்குது. யூ ஆர் ஏபிள் டு யூனோ பிக் இட் அப் மச் ஃபாஸ்டர் தேன் அதர்ஸ். நிறைய பேருக்கு கழுத்து சுற்றி இங்கே நிறைய கருப்பாக இருக்கும், அந்த ஸ்ட்ரையேஷன்ஸ். பீப்புள் திங்க், ஓ இல்லை நான் வெயிலில் போனேன் அதனால தான் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை நான் செயின் போட்டிருக்கேன் திக்கா பிகாஸ் ஆஃப் தட்னா, பட் நாட் நெசசரிலி தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்சோ ஸ்கின் டேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பிக்மெண்டேஷன். இங்கே நெத்தில எல்லாம் கருப்பாக இருக்கும். சில பேர் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, மால் போகிறீங்க, சினிமா தியேட்டர் போகிறீங்க, சில பேரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சில பாக்கெட்ஸ், சில ஏரியாஸில் மட்டும் பிக்மெண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது யூ வில் ஆல்சோ சி பேச்சஸ் வேர் தே ஆர் ஆக்சுவலி ஃபேர், பட் யூ ஆல்சோ சி அதர் கலர்ஸ் வேர் இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் ஆஃப் த மவுத் அண்ட் த நோஸ் அண்ட் தென் இந்த டெம்பிள்ஸ், யூனோ ஃபோர்ஹெட், அங்கெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ தென்னிங் ஆஃப் ஹேர் அண்ட் தென் அடிக்கடி வந்து த்ரெட்டிங்க்கு எல்லாம் போக வேண்டி இருக்குது அப்படின்னா அது ஒன்று. ஆக்னே ஆல்சோ சம்டைம்ஸ், நாட் ஜஸ்ட் in the face, also the upper back. That also we see. And next is, in spite of doing so much of exercise, because I used to work in a fitness studio for a good 12 years. நான் கண்ணா பின்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியராக எஃபர்ட் போடுவாங்க. காலையில் 2 hours, ஈவினிங் 2 hours அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம், தொப்பையே குறையாது. That is a red flag. Then you know there's something completely going wrong. ஏன்னா அவங்க நல்ல டிசிப்ளின்டாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க and still things are not changing போது ஹார்மோன் ஏதோ சொதப்புது, ஆர் ஹார்மோன் இஸ் அவுட் ஆஃப் வேக், ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. Now that is the beginning of, okay, go get a investigation done, go meet this endocrinologist. So அந்த belly fat accumulation is stubborn weight ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் pigmentation, stubborn weight, the acanthosis, and hair thinning, அடிக்கடி அப்புறம் hirsutism, a lot of facial hair. Yeah, I think this is a very strong indication. Okay, so if you have all of these, please get it tested. It can help. I liked one thing that you said, that there was insulin resistance. You know, a lot of people think it's only someone who is big made who has insulin resistance, but you know, we have people who are just 40-45 kgs. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா insulin resistance, PCOS, PMOS இருக்கு, எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்னு வருவாங்க. ஸோ அதனால நீங்க ஷேர் பண்ணுறது, நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து கார்ப்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டா எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். I have to always be on a low carb diet
it, or I'll have to see and eat ingredients which are low glycemic index. அப்படி பண்ணால் it just helps me. இப்போ நான் ஃப்ரூட் சாப்பிடலாம் நல்லாவே, ஆனால் நான் வந்து if I only eat like mangoes, jackfruit, custard apple and sapota, bananas, இது மட்டும் என்னோட ஃப்ரூட்டாக இருந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு it will spike. ஓகே சோ அதனால மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிடுறேன். அது பண்றனால ஆமா, சோ அது பண்றனால என்னால மெயின்டைன் பண்ண முடியுது. Because I know what works for my body and what does not. இப்போ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்க போகுது. இப்போ நிறைய செலிப்ரிட்டி டயட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலியோட அந்த வெறும் பாயில்டு வித் சால்ட் அண்ட் பெப்பர்ன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து நிறைய அந்த சாலட், ரா சாலட்ஸ் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து லைக் ஐம் ட்ரைங் டு ரெக்கலெக்ட் த ஆக்டர்ஸ், அவங்க வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வித்யா பாலன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பண்ணி எனக்கு நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க கீட்டோ டயட்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் கேட்டு அவங்களுக்கு என்ன ஃபிட் ஆகும்னு பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம மக்கள் இதை ஃபாலோ பண்ணால் நம்மளும் அந்த மாதிரி ஆயிடுவோன்னு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பட் ரொம்ப நல்ல கொஸ்டின். ரீசன் பீயிங், நம்ம நிறைய விஷயம் பார்ப்போம். நம்மளே ஒரு டயட் ஒன்று ஆரம்பிச்சிருப்போம். சரி, ஒழுங்காக சாப்பிட்லாம், லெட்ஸ் டூ க்ளீன் ஈட்டிங், டைமுக்கு சாப்பிட்லாம், ஒழுங்காக வீட்டில் சமைக்கிற சாப்பிட்லாம், வெளியிலேருந்து ஆர்டர் பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நம்ம ஃபீடில் டூம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதோ ஒன்று வரும்ல, நமக்கு அப்படியே டெம்டிங்காக இருக்கும். ஃபைன், அந்த டயட்டையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ கீப் ஹாப்பிங். இந்த விண்டோ ஷாப்பிங் போகிற மாதிரி டயட் ஆல்சோ ஜஸ்ட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 100 டேஸ்க்கு கூட ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணாதனால ரிசல்ட் வராது. பி இட் விராட் கோலி ஆர் எல்ஸ் பி இட் எனி யூ மென்ஷன் வித்யா பாலன் அண்ட் அதர்ஸ், தே ஆல் கோ த்ரூ ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் guidance. அவங்களுக்கு வந்து they will always hire professionals and work with them, so there'll be a big team. I still remember Sonam Kapoor doing a video and she said, I don't look like this all the time, which means makeup போட்டு ஒரு photo காமிச்சாங்க, அப்புறம் மேக்கப் இல்லாம I have an entire team அப்படின்னு she showed the makeup artists and others and how photo shoots are done. எல்லாமே reveal பண்ணாங்க. My goodness, it was mind blowing because people need to know that 24/7 a person doesn't look like that. அதே மாதிரி when it comes to be it fitness or else food, there is a team. அவங்க வீட்டில் வந்து குக் இருப்பாங்க, ஷெஃப் இருப்பாங்க, ரைட்? எவ்ரிதிங் இஸ் கியூரேட்டட். இத்தனை கிராம்ஸ் தான் அதை எடுக்கணும், இத்தனை கிராம்ஸ் எடுத்து குக் பண்ணதுக்கு அப்புறமா வெயிட் இவ்வளோ இருக்கணும், இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வில் பி கிவன். தட்ஸ் த கைண்ட் ஆஃப் டயட்ஸ் வி ஆல் கியூரேட் ஃபார் ஆர் ஆக்டர்ஸ் ஆகட்டும். ஏன்னா ஒரு தடவையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, எனக்கு இன்னும் இந்த பிட்டு போகலை, ஐ வாண்ட் டு ஐம் கோன் பி அ போலீஸ் ஆஃபீஸர் ஆர் ஐம் கோன் ஆக்ட் இன் அ மூவி ஆஸ் அ டீனேஜர். இந்த ஃபியூ மந்த்ஸ்க்கு நான் அந்த சின்ன வயசு சீனை தான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இன்னும் தின்னாக இருக்கணும், நான் ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, நான் போலீஸ் ஆஃபீஸர், எனக்கு கொஞ்சம் மசிலும் வேணும், பட் என்னோட வெயிட் நல்லா தான் இருக்கணும், ஏன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டு டக்குன்னு பண்ணும்போது தொப்பை தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயமும் க்யூரேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ப்ரெசிஷன் நியூட்ரிஷன் இஸ் வாட் வி ஆல் ஃபாலோ, ரைட்? ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் இட் மைட் நாட் சூட் எவ்ரி ஒன். சாலட்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் டு நாட் சூட் எவ்ரி ஒன். சில பேருக்கு ஈவன் பருப்பில் பார்த்தீங்கன்னா சனா, ராஜ்மா, மொச்சப்பயிறு, காராமணி ஒத்துக்காது, பயங்கர கேஸ் இருக்கும், அதனாலேயே ப்ளோட்டிங் இருக்கும். எக்ஸசைஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஃபேட் கிடையாது, பட் இந்த இன்ஃப்ளமேஷன் ஆரல்ஸ் அந்த கேஸ் வந்து அப்படியே ஸ்டமக் வந்து பல்ஜாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். அ பிளாங்கெட் ப்ரிஸ்கிரிப்ஷன் டசன்ட் ஹெல்ப். யூ ஹாவ் டு see what works for you. You're wearing such a lovely dress. So it's customized for your body type and you have checked what suits your body type and all that, right? அதே மாதிரி தான். So diet also has to be curated, customized, just like how even exercise is customized for you. ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இந்த சாலட் வந்து இப்போ எல்லாருமே சாலட் சாப்பிட்டா ஒல்லி ஆகிடலாம், அதுதான் தட்ஸ் த ஒன்லி வே டு கோ. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு எடுக்கேட் அவர் ஆடியன்ஸ். எந்த விஷயத்துலனா இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ்ட். குக்டு மீல்ஸ் ஓகே தானே, எப்படி குக் பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்ம இதில் ஓவராக வந்து குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு கம்ப்ளீட்டாக கில் பண்ணிடுறாங்க. வாட் இஸ் தி அப்ராப்ரியேட் திங்? சாலடாகவும் இல்லாமல் ஓவர் குக்டாகவும் இல்லாமல் எந்த மாதிரி சாப்பிட்டா வந்து நல்லது ஃபார் நார்மல் பீப்புள், ரெகுலர்? பிரியா, நீங்கள் ஒரு வெஞ்சர் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? வாட் இஸ் த நேம்? கட்வானா. ஓகே, கட்வானால உங்கள் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? ஒரு மாதிரி வந்து கைண்ட் ஆஃப் 70 to 80% குக்டாக வந்து கொடுக்குறோம். கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும். ஆமாம், சில சாட்டட் வெஜிடபிள்ஸ் 50 to 60% தான் மேக்ஸிமம். இப்போ சாப்பிட்றவங்க என்ன சொல்லுவாங்க?
கொஞ்சம் ராவா இருக்கிற மாதிரி இருக்கே, ஏன் இன்னும் ஃபுல்லா இது நான் சொன்னேன் உங்களுக்கு சாலடாவும் கொடுக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாகவும் குக்டா கொடுக்கக்கூடாது. ஸோ ஐம் கிவிங் யூ ஸ்டர் ஃப்ரைட் வெஜிடபிள் மாதிரி நான் கொடுக்குறேன். அப்சல்யூட்லி யூ நெயில்ட் இட். ஸோ யூஆர் டூயிங் த ரைட் திங் ஃபார் யோர் கஸ்டமர்ஸ் இல்லையா? எனக்கு இதுதான் வேணும், இதுதான் நாங்களும் சொல்கிறது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து எங்கள் வீட்லேயே ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஆல் வில் சே நல்லா குக் ஆகணும், இது ஏன் இப்படி இருக்குது, பீன்ஸ் வந்து ஏன் இப்படி இருக்குது, இன்னும் நல்லா குக் ஆகணும், இன்னும் ஆவியில் வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. பட் அகெயின் வி நோ அந்த நியூட்ரியன்ஸ் போயிடும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமா சில பேர் வாஷ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ கீரை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா நியூட்ரியன்ஸும் அந்த தண்ணியிலேயே போயிடும், லீச் ஆயிரும். ஸோ யூ ஷுடன்ட் டூ ஆல் ஆஃப் தட். அதே மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது க்ரீன் பீன்ஸ் எல்லாம் வந்து அந்த க்ரீன் கலரே மாறாமல் இருக்கணும். This is something that I learned from my mother, and later when I went to college and studied about nutrition, I realized that's the right thing to do. So கொஞ்சம் ஒரு crunch இருக்கணும், ஒரு 70% 80% குக் ஆகிருக்கணும், கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் ரானஸ் ஆல்சோ இஸ் தேர். எல்லா கட்டுமே ஒரு மாதிரி கிடையாது, பிகாஸ் some can't handle, maybe they can handle ஒரு serving of raw vegetable, and that too during the mornings. Which means till lunch they are able to process it, digest it really well, and maybe towards evening அவங்களுக்கு அது சூட் ஆகாது. இதே மாதிரி தான் சில பேருக்கு, பிகாஸ் வீட்லேயே என்னோட மதர்லாம் இருக்காங்க, எல்லாம் தேர் 76 70 year olds and all. சுண்டல்லாம் எப்படின்னா, my mother is 76 but she's able to eat it for breakfast. டின்னருக்கெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு சுத்தமாக டாலரேட் பண்ண முடியல. earlier she was able to eat. So we also understand சில திங்ஸை வந்து ஓகே டின்னர்லேருந்து மூவ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கோ இல்லை லஞ்சுக்கோ வச்சா இட் ஒர்க்ஸ் அவுட் ரியலி வெல். ஆனால் 4-5 மணிக்கு மேலே அதை சாப்பிட்டா இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ப்ராப்ளி பிகாஸ் த கட் ஹஸ் சேஞ்ச்ட், ஆர் மேபி தேர் நாட் ஸோ ஆக்டிவ், ஆர் தேர் சம்திங் எல்ஸ் கோயிங் ஆன் இன்சைட். ஸோ நமக்கு எது சூட்டாது இல்லை அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டோன்னா அந்த டெம்ப்ளேட் வச்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம். Yeah, and another thing that I've noticed recently is because of elders at home, see 20 to 30, 30 to 40, இந்த மாதிரி ஒரு 10 yearsக்குமே I see a lot of change in their capacity to digest certain things, because my mother and mother-in-law do a lot of exercise. Kettlebell வச்செல்லாம் நிறைய ட்ரைனிங் பண்ணுறாங்க. So they are active. There is a trainer who comes and trains them. So these are senior adults who are doing exercise also and still they are facing digestive issues. நான் 70 to 75 ஒரு சேஞ்ச் பார்க்குறேன். 75 அப்புறமாவே I noticed a difference in my mother's digestive capacity. ஸோ அதனால் ஆஸ் அ கேஸ்ட்ரோ உங்கள் ஹஸ்பண்டோட நிறைய கான்வர்சேஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன், H. pylori and so many other things are there. So what you're doing is perfectly fine. In order to retain nutrients, you're not giving completely raw, but you're also holding that little bit of crunch. That 70-80% is perfect. And this way you get the best of everything. You are still able to digest it fully. So raw food tolerate பண்ணாதவங்க இது tolerate பண்ண முடியும். And cooked இருக்கிறனால a lot of people, a wide range of people will be able to eat it. Yeah. So that's the thing. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் உங்களோட இது, பட் அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப நார்மலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பிளேட்டை நான் மாற்றிட்டேன், ஐவ் இன்க்ளூடட் மோர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட், நான் நிறைய ரைஸு ஸ்வீட்லாம் சாப்பிடுவேன், டெசர்ட் சாப்பிடுவேன், அதையெல்லாம் கட் பண்ணி நான் வந்து அந்த போர்ஷனை கம்மி பண்ணி இந்த போர்ஷனை ஜாஸ்தி பண்ணிட்டேன், அதுலேயே வந்து எனக்கு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டஸ் இட் ஹோல்ட் குட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம்? நான் கேட்குறது, இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி மெட்டபாலிக் கண்டிஷன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு கார்ப்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனை நீங்கள் சொல்கிற மாதிரி 1 gram per their பாடி வெயிட் அந்த மாதிரி சாப்பிட்டாவே பாதி வந்து முடிஞ்சிருமா, இல்லை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் தான் பண்ணணுமா அப்படின்னு? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்ற ஸ்கூல் கோயிங் சைல்டுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸும் வேணும். ஏன்னா பசங்க எந்த நேரமும் ஏதாவது துருத்துருன்னு எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க, தே ஹேவ் கேம்ஸ் கிளாஸஸ் டு கோ, அப்புறம் ஈவினிங் வந்துட்டு தே மைட் ஹேவ் ஃபுட்பால் ஆர் பேட்மிண்டன் ஆர் சம்திங் ஆர் டான்ஸ் கிளாஸ் போவாங்க, ரைட்? அந்த ஏஜ் குரூப் பிகாஸ் தேர் க்ரோயிங் அப், தே நீட் அ லாட் ஆஃப் கார்ப்ஸ் ஆல்சோ அலாங் வித் ப்ரோட்டீன் அண்ட் அதர் திங்ஸ், ரைட்? பட் இஃப் இட் இஸ் அ சே ஒரு 20 year old, ஒரு 25க்கு மேலே அவங்க வந்து ஒரு ஜாபுக்கு போகிறாங்க, அது ஒரு செடன்ட்ரி ஜாபாக இருக்கும், பட் த ஜாப் டிமாண்ட்ஸ் தட் தே ஆர் ஹெல்த்தி அண்ட் ஆல்சோ ஸ்லிம் அண்ட் ட்ரிம், அந்த கார்பரேட் செட்டப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டயட். நீங்கள் சொல்கிற டயட் வில் ஒர்க் அவுட் ரியலி வெல், லோ கார்ப் பட் தென் அ லாட் ஆஃப் நான்வெஜ், இல்லைனா ஏதாவது வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ் அண்ட் தென் வெஜிடபிள்ஸ். அண்ட் இன் பிட்வீன் ஸ்நாக்குக்கு ராதர் தேன் ஹேவிங் பிஸ்கெட்ஸ் ஆர் சம் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ், அவங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நட்ஸு, சீட்ஸு, இல்லை மக்கானா, இல்லை ஒரு homemade popcorn or sundal அந்த மாதிரி சாப்பிட்டாலே they'll be perfectly fine. So the main thing is again as you said actors, அவங்களுக்கு வந்து ஒரு ரோலுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி they will have to customize and have it. Sometimes they really have to beef up or bulk up, or sometimes they really have to look thinner. அப்போ அந்த ratio will change a lot.
because we constantly talk to the trainers also. அதாவது இப்போ ஃபிட்னஸ் ரிலேட்டட் இருக்காங்க. we worked with a lot of cricketers also. இல்லைன்னா பேட்மிண்டன் பிளேயர்ஸ், டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க வந்து காம்படிஷனுக்கு போகும்போது எந்த மாதிரி எடுத்துக்கணும், இல்லை இஃப் தே ஆர் இன் ஆஃப் சீசன். நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வி ஒர்க் வித் ஃபியூ பீப்புள் பிகாஸ் இஸ் ஆஃப் சீசனில் இருக்கும். அந்த கிரிக்கெட் மேட்சஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷெட் ஃபேட். ஸோ அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பட் 1 month பிஃபோர் தே ஸ்டார்ட் அ லாட் ஆஃப் ட்ரைனிங் திருப்பியும் கார்போஹைட்ரேட் லோட் பண்ணிவிடும். அப்போ தான் தே வில் பி ஏபிள் டு டூ தோஸ் எக்ஸசைசஸ். தே ட்ரெயின் ஃபார் ஈஸிலி மினிமம் 4 hours. காலையில் 2-3 hours, ஈவினிங் 2-3 hours அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அவங்களுக்கு கார்ப்ஸ் வேணும். ஆனால் ஒரு நார்மல் பர்சன் செடன்ட்ரி, if you're looking at age group of 20 to 50, நீங்கள் சொன்னது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஆனால் இப்போ வந்து ஒரு புது கேட்டகரி ஆஃப் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து சாட் ஜிபிடி. அவங்கள வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இப்போ யாரு கேட்டாலும் எனக்கு யாருமே தேவை கிடையாது, எனக்கு சாட் ஜிபிடி போதும். சாட் ஜிபிடி ப்ளீஸ் டெல் மீ வாட் ஐ ஷுட் ஈட், ஐ நீட் டு லூஸ் 5 kgs, வாட் ஐ ஷுட் டூ, அந்த மாதிரி கேட்குறாங்க. அது இஷ்டத்துக்கு ஒரு பிளானை கொடுக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் உங்களோட டேக் என்ன? இது உங்களோட என்ன சொல்கிறது, உங்கள் ப்ரொஃபஷ்னலி உங்களை எவ்வளோ பாதிச்சிருக்குது? கண்டிப்பாக லாஸ்ட் இயர் I noticed that there was a dip in the number of clients who came. Last April, நான் உட்காந்து யோசிச்சேன் என்ன ஆச்சு திடீர்னு. யூஸ்வலி summer vacations and all that, people usually come back by June. But I noticed a dip. அதுக்கப்புறமா மெதுவாக அங்கங்கே கான்ஃபரன்ஸ் போயிட்டு அங்கே பேசி இங்கே பேசி நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் பேசினப்போ தான் தெரிஞ்சது எல்லா இடத்துலையும் Ozempic, Manjaro, a lot of GLP-1 analogs were being used. So ஒரு டாக்டரே சொன்னாங்க, the whole of last year I gave around 600 prescriptions அப்படின்னாங்க. ஸோ பேசும்போது சொல்லுவாங்களே, and then you realize okay, a lot of people are quietly taking it or they are microdosing on it, and அதனால தான் they are not coming for, because உங்கள் appetite கம்மியாயிருது, so they don't come for consultations. Next thing, they also are using AI. So எல்லாருக்குமே அந்த access இருக்கு. ஒரு மெசேஜ் போட்டுடலாம், அதுவே அழகாக எல்லாம் சொல்லி கொடுக்குது, and all that is there. But let me also tell you, there are few times when இப்போ ஒருத்தவங்களை வந்து பார்த்து பேசும்போது if they're sharing something, the way they look at you, or else if they are eye contact illa, facial expressions, or sometimes we also have that connect when we meet somebody illa, you feel so good when you meet, or பேசும்போதே அவங்க ரொம்ப sometimes fidgety-ஆ இருக்காங்க, காலை அசைச்சிக்கிட்டே இருக்காங்க, கையை வந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்காங்க, or பேசும்போது அங்கே இங்கே பார்த்து பேசும்போது you pick up a lot of cues and you realize they probably have anxiety. And then quietly during the conversation we might say, why don't you consider meeting a therapist, because there's something called cognitive behavior therapy and it might help a lot. Meduva we slide in that also, because we see clear red flags. We know there's something underlying problem இருக்கு. ஆனால் நான் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. ஓகே, நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குது, அந்த ஏரியாவில் இந்த பர்சன் இருக்காங்க, would you like to go, அட்லீஸ்ட் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்களே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லி அனுப்பிடுவோம். ஆர் சம்டைம்ஸ் பேசும்போது ஒரு பர்டிகுலர் இதில் you might just see that they're tearing up, or they're getting emotional, or there's some shift. Okay, then immediately we know there could be an emotional issue that's going on, which is not able to share, or they're ashamed of, or they have a lot of fear around it, and then they will say, எனக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, அதனால் நான் ப்ரோட்டீன் ஷேக்ஸே எடுத்துக்க மாட்டேன், ஆர் எனக்கு இந்த ஃபுட்டு எடுத்தால் எனக்கு பயம், ஏன்னா அந்த பர்சனுக்கு இப்படி ஹெல்த் ஆச்சு, ஏதாவது ஒரு கியூ கிடைக்கும். அண்ட் another thing is today we have everything. ஆப் இருக்குது, பக்கத்து கடைக்கு போய் எதுவும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஐ ரிமெம்பர் க்ரோயிங் அப், எங்கள் அம்மா வந்து ஐயோ தாளிக்கணும், கடுகில் போய் வாங்கிட்டு வா, தென் யூ ரன் to the next street and buy something and come. Paste முடிய போது மறந்தே போயிட்டேன் வாங்குறதுக்கு, just can you go and get it, தீப்பெட்டி இல்லை வாங்கிட்டு வா. These are things that we have grown up with, but that activity இப்போ இல்லை. Blink it, do Instamart, you get it. So what I'm trying to say is a lot of things have changed. People are craving for connection. ஏன்னா ஆப்லேயே முக்கால்வாசி ஒர்க்கு நடந்துருது. Are we meeting people? Are we sitting there having conversations with our phone aside? So when people come, நம்ம கண்டிப்பாக ஃபோன் எல்லாத்தையுமே வந்து சைலண்ட் மோடில் போட்டு அதெல்லாம் we keep it aside, and when they talk we only just sit and look into their eyes and give them the full attention, and people love it. In fact, we keep telling people, you come even once a week, come for 10 minutes, but it's okay, come and discuss what's going on, and you'll have a lot more clarity. You will stick to the diet a lot better. And நடுவில் when you come and share certain things, you will also realize அந்த ஃபேமிலியில் டைனமிக்ஸ் எப்படி இருக்கு. Because a couple of days back also there was a doctor who came and she was just telling, and she said, I live in a big joint family. இது பண்ண முடியாது, sometimes இது நடக்கும் அது நடக்கும். That's when I understood, oh my God, she could be a doctor, but then at home she's a mother, she's a daughter-in-law, and there are certain expectations, there are do's and don'ts in that family.
பிகாஸ் ஆஃப் சர்டன் எல்லா ஃபேமிலியில் சிலது இருக்கும்ல ரிலீஜியஸ் பிலீஃப்ஸாக இருக்கலாம் and all that. And I never would have picked it up if I were to just do online or phone call. So people need connection. Yeah. And I think that's the most important. A lot of people are going through also loneliness. That's another thing. I don't think AI can replace that. Yeah. And I think people don't understand it's not just about the food or the workout. Your cortisol, your stress levels and all of that determine how your diet and how your body responds to it and how your health cooperates for the same அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. I think அந்த ஃபேக்டர் வந்து மிஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கார்டிசாலோட எஃபெக்ட் ஆன் இன் டயட் அண்ட் பாடி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அது எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன் நான். Is there anything in the question? I really love what you asked. நீங்கள் ஏதாவது பார்த்து அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்குறீங்களா? ஆமாம், நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா they will do everything but ஆனால் they will not sleep because their stress level is so high. ஸோ அவங்களோட மெட்டபாலிசமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா they sleep at night or 2 o'clock 3 o'clock, so the body crashes itself to sleep. They're not making an attempt to sleep. அதுக்கப்புறம் காலையில் வந்து லேட்டாக எந்திரிக்கிறது. ஸோ dip in everything, whatever they eat you take care of your health, you go to gym, they don't have the energy and the motivation. So underlying வந்து I think the cortisol is kind of elevated ன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் whatever they do there is no change in the body. Sure. நீங்கள் cortisol பற்றி சொன்னது வந்து இட்ஸ் லைக் வெரி ப்ரொஃபாண்ட் பிகாஸ் a lot of people don't realize that they are under stress. அது என்ன ஆகுதுன்னா see இன்றைக்கி காலையில் தான் we were discussing at home. முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா they'll be more worried about ஐயோ ஆஃபீஸில் இருக்கவங்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க, நெய்பர்ஸ் என்ன யோசிப்பாங்க, ரைட்? ஆர் you compare your life with the ones around you. But after social media came, you're comparing your life with so many people around the world. Yeah. Okay? எங்கேயோ deep inside there's this immense dissatisfaction. Okay? I'm not good enough. அவங்க பாரு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இது போட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்க. Oh my God, that person's life is rocking. She's everywhere. But you don't know what's happening in their personal life, right? You only put things that's like majorly happening or you post holiday pictures or யாரோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் அந்த மாதிரியான பிக்சர்ஸ் தான் நம்ம போடுறோம். 24/7 அப்படி நம்ம இருக்கிறது இல்லை. சம்வேர் அண்டர்லைங் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா there's a lot of ஒரு கண்டென்ட்மெண்ட் இல்லாத லைஃப், ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையே போயிட்டுருக்கு. திஸ் இட் செல்ஃப் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஸ்பைக் இன் கார்டிசால் பிகாஸ் யூ ஆர் ஸ்பெண்டிங் so much time on the phone. Average time usually I ask my clients, earlier I used to see 4 hours. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா the past couple of months இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 9 to 11 hours நான் பார்க்குறேன் on the phone. And this could be anyone from a school to even a teenager, early 20s. அவங்களோட ஃபோன் ஒரு தடவையும் நான் கேட்பேன், இல்லை காமிங்களே பார்ப்போமே ஆக்டிவிட்டி எவ்வளோன்னு இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு மெதுவாக கோக்ஸ் பண்ணி அவங்கள ஃபோன் எடுக்க வச்சு அதை பார்க்க சொல்லிவிட்டு தென் ஐ ஜஸ்ட் குவிக்லி ஹாவ் அ லுக். பார்த்தா அவ்வளோ இருக்குது. earlier I had seen 4 hours. நான் அதுக்கே அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தா 9-11 hours இருக்குது. Easily 6 to 7 hours. Minimum has now become 6 to 7 hours. So you're looking at others' life. You think you're not good enough or else what you have achieved is less, or there could be so many other things. Internally, this can also spike up cortisol. Next, if you're not sleeping. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க 2-3 o'clock தூங்குறது, டூம் ஸ்க்ரோலிங், you're watching something. எனக்கு நைட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனாலேயே வந்து slowly there is a deficit. That deficit just carries over for weeks and months together, sometimes even years. ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா they do have leptin, ghrelin, ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனால கொஞ்சம் சாப்பிட்டாலே டக்குன்னு வெயிட் ஏறுது, ஆர் ஸ்டபர்ன் வெயிட் இருக்கிறது, பெலி ஃபேட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அது நெக்ஸ்ட் இஸ் ஓவர் திங்கிங். See, if you're constantly looking at something or the other, தூங்கி எழுந்த உடனே ஃபோனை பார்க்குறது, ஆர் தலையில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது, ஓவர் திங்கிங். So internally the cortisol is so high that will trigger insulin and அதுவுமே contribution to insulin resistance-மே ஆயிருது. அடிக்கடி இன்சுலினை கூப்பிட்டுட்டே இருக்கு. முன்னாடியில் you might get scared of an animal and then ஐயோ இதை விட்டு தப்பிச்சு ஓடணும், ஒரு நாயை பார்த்து பயந்து ஓடுறது, or else ஸ்ட்ரீட்டில் பார்த்தா இல்லை ஏதாவது காட்டில் அனிமல். இப்போ அது கிடையாது. The kind of stress we have is a lot of judgments இருக்கலாம், or looking for validation இருக்கலாம். And you get into a loop of தனியாக யாராவது ஃபோன் இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வெரி ரேர். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். They can't sit with themselves, no? Yeah. So there are times that we read so much. அதில் வந்து என்ன பார்க்குறோம், you should be bored, you should have a dopamine detox அப்படின்னு நிறைய வந்து ரிட்ரீட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் the first thing they say is keep your phone away. Get comfortable with yourself. And I think when you calm down, there is a perfect sympathetic parasympathetic system ஓட balance.
அது நடக்கிறது இட்ஸ் லைக் ரியலி குட் ஃபார் hours together there are so many people. முன்னாடிலாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல, பருப்புலேருந்து கல்லெல்லாம் எடுக்கிறது, இல்லை கோதுமையிலேருந்து கல் எடுக்கிறது, or there's some crochet, knitting, embroidery பண்ணுறது. So there are few times where you might even be ironing clothes. But then there's a sense of calm. There's no gadget that you're looking at. So ஒரு மைண்ட் பாடி ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன் 5 years பேக். அப்போ தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, there's so much of visual stimulus. கண்ணு வழியாக நிறைய இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கு. ஸோ திஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் ஆயிடுது. அது வந்து ஒரு ப்ரெஷரை கொண்டு வருது, கார்டிசாலை இன்க்ரீஸ் பண்ணுது, பிகாஸ் ஆஃப் விச் they don't get the results. நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். ரொம்ப சயின்டிஃபிக்காக we learnt it in a 1-week program in Pune. But what you said is right. ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னா மற்றது எல்லாமே வில் நாட் ஹெல்ப் அஸ் ஈட் த ரிசல்ட் தட் வி நீட், விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுக்கு ஐ திங்க் அந்த மென்டல் வெல்னஸ், தேர் இஸ் சோ மெனி திங்ஸ் தட் தே ஹேவ் டு டூ அண்ட் எக்யூப் தேம்செல்ஃப் டு டூ இட் மோர் தென் த டயட் அண்ட் த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்னு நினைக்கிறேன். இட்ஸ் a whole new topic. பட் அதனால ரிசல்ட் வராதனால உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி அவங்களோட கார்டிசால் எலிவேட்டடாக இருக்கிறனால உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல. ஆனால் வந்து நான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், உங்களோட டயட் இது இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து உங்ககிட்ட வந்து பம்பாட் பண்ணி அப்படிலாம் பிரச்சனைலாம் நடந்திருக்கா? இருக்கு பிகாஸ் they don't realize that தூங்காதனால தான் எனக்கு வெயிட் குறையலைங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஐம் ஸோ தேங்க்ஃபுல், எனக்கு இதெல்லாம் இருக்குது என் லைஃப்பில், ஐம் ஸோ கிரேட்ஃபுல், அந்த கிராட்டிடியூட் நிறைய இருக்கும். ஸோ தேர் ஆர் டைம்ஸ் தட் ஐவ் ஆஸ்க் மை கிளைண்ட்ஸ் டு ஆக்சுவலி ஜஸ்ட் மேக் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் தட் தே ஹேவ் இன் கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் தட் ஷிஃப்டட் இட். There was a paradigm shift in the way they think. Even if they've done it for like say 3 months or 6 months, அதாவது நம்ம லைஃப்பில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை மறந்துட்டு ஏதோ ஒன்று இல்லாததுக்கு தேடி சுற்றி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிசைட்ஸ் ஆல் திஸ் கரெக்டாக டயட்டு இத்தனை கிராம்ஸ் எடுத்துக்கணும், இதெல்லாம் டயட் சார்ட் போட்டு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ரிலேட்டட் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஒரு பக்கம். பட் பிசைட்ஸ் தட் வி ஆல்சோ நோட்டீஸ் எதனால எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஏன் தூங்கலை, நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஓவர் திங்க் பண்ணுறீங்க, இந்த பிரச்சனை என்ன வேணும். See sometimes we look at somebody else's life and say wow amazing சூப்பராக இருக்காங்க. ஓகே, I still remember one client who said எனக்கு இந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும், அவங்க பயங்கரமாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நான் அவங்கள மாதிரி ஆகணும், ஸோ எந்த நேரமும் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன், பிஸ்னஸ் பிளான் போட்டுகிட்டே இருப்பேன். அந்த பர்சனோட ஏஜ் என்னன்னு கேட்டேன். திஸ் ஜென்டில்மேன் இஸ் அரவுண்ட் 30, அவங்க வந்து 60. ஓகே, நான் செட் 58 60. ஸோ உங்கள் ஏஜில் அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருந்தாங்க, எங்கே இருந்தாங்க, ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். he is reached because he is of that age. So it is like someone who's in 5th standard looking at a PhD student. புரியுதா? நம்ம எந்த சாப்டரில் இருக்கோம் அண்ட் எந்த சாப்டர் வச்சு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் இந்த ஓவர் திங்கிங். ஸோ தட்ஸ் when I said start writing. ஜேர்னலிங் பண்ணுங்களேன். டெய்லி 3 things that you're thankful for. someone said a good thing, எனக்கு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் கிடச்சிது, நைட் நல்லா தூங்கினேன், எனக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் எனக்கு நல்லா கம்ப்ளீட்டாக பவுல் மூமெண்ட் கிளியர் ஆச்சு. Write those 3 things. Do this every day, and over a period of time that shifted. So journaling also helps, sometimes even dumping things onto paper and then tearing it up or else burning it. So these are things long back my therapist had told, and it really made a huge thing. However silly, stupid it might sound, it works like magic. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் we have all been through that. We are all on front of the camera, but behind the scenes we have all done this. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் கேட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து செலிப்ரிட்டிஸ் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஒரு செலிப்ரிட்டி, அவங்களோட ஏதாவது வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் டயட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஆல் தட் வெல்பீயிங் கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஜஸ்ட் லைக் ஒரு எங்களுக்கு வந்து ஒரு ரேப்பிட் எக்ஸைட்மெண்ட் ரவுண்ட் மாதிரி இருக்கும் அது. ஓகே யாராவது நீங்கள் ஒர்க் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நாங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணோம், இட் ஜஸ்ட் ஒர்க், தே வர் ஸோ ஹாப்பி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, சம்ஒன் யூ ட்ரீட்டட்? Yeah. So there's a cricketer, Vijay Shankar. He played for the country and also Gujarat Titans-லயும் வந்து இருந்தாங்க. And then of course IPL எல்லாம் வந்து இப்போ தான் he just announced his retirement because he's going to play in other league matches and all of that. So அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி ஆச்சுன்னா, he had called from National Cricket Academy. நிறைய இன்ஜுரிஸ் வந்துட்டே இருக்கும். And he's a Brahmin. நிறைய வெஜிடேரியன் டயட், அவங்க டயட்டில் நிறைய பன்னீர் இருக்கும். And he loves chapatis, rotis, anything to do with breads and rotis, he loves it. And loves filter coffee.
ஸோ ஹீ ஹட் ஷேர்ட் லைக் ஹவு எங்கே ட்ராவல் பண்ணாலும் இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ரூமில் மற்ற பிளேயர்ஸ் வந்து உட்காந்துக்குவாங்க. காஃபி குடிக்க போகலாம்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹில் நெவர் சே நோ டு காஃபி. ஹி லவ்ஸ் ஃபில்டர் காஃபி ஸோ மச் அண்ட் ஹி ஆல்சோ லவ்ஸ் ப்ரிப்பேரிங் இட் அண்ட் கிவிங் இட் டு த அதர் பிளேயர்ஸ். இவங்க கிரிக்கெட் மேட்சஸ்க்கு போகும்போது ஹோட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா இவங்க ரூமில் எல்லாருமே வந்து காஃபி குடிக்கிறதுக்கெல்லாம் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் வாட் ஐ நோட்டிஸ்ட் பேட்டர்ன் வாஸ் ஹி வாஸ் gluten and lactose intolerant. We even confirmed this. ஒரு டெஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இது இருக்குது நிஜமாவே. ஒரு ஹஞ்ச் இருந்தது, டெஸ்ட்டில் அது ரிவீல் ஆச்சு. தென் வி செட் இதை ஃபுல்லாக தூக்கிடலாம். அது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஷுட் see the kind of fitness he had. Amazing. We worked with him initially. ஒரு ஐபிஎல் போகிறதுக்கு முன்னாடி he had come. இது வந்து ஒரு 2 சீசன்ஸ்க்கு முன்னாடி 2 இல்லை 3 சீசன்ஸ்க்கு முன்னாடி இது நடந்தது. And we changed his diet completely. 17% டெக்ஸா ஸ்கேனில் 17% ஃபேட் இருந்தது, 11க்கு கொண்டு வந்தாச்சு. And he went for IPL. Everyone appreciated the way he looked. And that was remarkable. ஸோ இப்போ கூட நடுவில் ஏதாவது வந்து ஏதாவது போடுவாங்க அண்ட் தென் இட் வில் பி லைக் யா ஐ ஹேட் காஃபி வித் மில்க் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஸ்டோரி போட்டால் கூட சம்டைம்ஸ் ஐல் பி லைக் ஐ எம் வாட்சிங் யூ பெட்டர் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் திஸ் வாஸ் ரியலி குட். அண்ட் லாங் பேக் ஐ ஹேட் ஒர்க் வித் சிவகார்த்திகேயன். திஸ் ஐம் டாக்கிங் அபவுட் 2012-13 வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஹி இஸ் சமன் ஹூ யூஸ் டு ஈட் அ லாட் ஆஃப் பிரியாணி அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் ஐ ஆல்சோ saw him giving up all of that and he got really serious about making those changes. He has a chef. அண்ட் தென் எல்லாமே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி பக்காவாக சாப்பிடுவாங்க. தெர் ஆர் டேஸ் தட் தே கோ ஃபார் ஹாலிடேஸ் ஆஸ் அ ஃபேமிலி அண்ட் ஆல் தட். பட் வாட் ஐ லைக் அபவுட் ஹிம் இஸ் த பேலன்ஸ். He brings a lot of balance, which means okay, I'm out with my family going on a holiday after such a long time அப்படிங்கும்போது இட்ஸ் ஓகே, இது ஃபைன், இதெல்லாம் சாப்பிடுவாங்க. பட் திரும்பி ஒரு இதுக்கு வந்து ரெடி ஆகும்போது ஹீஸ் லைக் ஸோ ஃபோக்கஸ்ட். மோர் தென் சிவகார்த்திகேயன், ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் அக்கா. His elder sister is a doctor, Dr. Gauri, and then of course Aarti. Amazing. Aarti, after she had the third baby, she actually came for a lot of transformation and amazing. The kind of things that she has done and the way she has transformed her body. I mean, I really respect her for the kind of, she's a very hands-on mom. Just like you know. So அவங்க வந்து nanny வந்திருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. Then she said என்னால் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியல பிகாஸ் nanny is on leave. பட் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா she'll be on the go. 3 children, right? மாற்றி ஸ்கூலுக்கு போகிறது வருது, இந்த குட்டியை பார்த்துக்கிறது, ஆல் தட் வில் பி தேர். பட் ஷில் பி லைக் கிவ் மீ சம்திங் லைக் அ கஞ்சி ஆர் லிக்விட், எனக்கு டக்குன்னு குடிச்சிட்டேன் பிகாஸ் ஐ ஹவ் டு கோ அண்ட் பிக் அப் மை சில்ட்ரன் அப்படிம்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் கால் பண்ணும்போது குட்டி வந்து பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ ஷீ இஸ் சரௌண்டட் பை ஸோ மெனி பீப்புள் பட் ஸ்டில் ஷி கைண்ட் ஆஃப் ஜஸ்ட் followed. There was even a phase she gave up some coffee, sugars, எல்லாமே விட்டுட்டாங்க. Amazing transformation இருந்தது. She looks fabulous. Mom of 3க்கு she has transformed so much and her skin நல்லா வந்து மாறி இருக்கு, அவங்களோட ஸ்கின் ஹெல்த். That's good. So நம்ம வந்து செலிபிரிட்டி on front of the camera தான் பார்க்குறோம். behind the camera பண்றது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். Thank you for bringing it to us. This is nice. So இப்போ வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஜென்ரலாக கவர்மெண்ட் இந்த ஃபுட்டெல்லாம் பேன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நீங்கள் அடிக்கடி இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாலெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு தோணுமா? எனக்கு ஒரு 2-3 ஃபுட் அந்த மாதிரி தோணும். என்ன ஃபுட்டு? எனக்கு வந்து இப்போ வந்து நான் யாரையும் எதுவும் சொல்ல, ஐம் ஆல்சோ நான் இன்ஃப்ளூயன்சர், பட் ஆனால் நான் அதை ப்ரொமோட் பண்ணது கிடையாது. ஐம் சீயிங் இந்த மேகியில் லேஸ்லாம் போட்டு அந்த லேஸ் அண்ட் மேகி காம்பினேஷன்ஸ் அண்ட் தென் இந்த டோனட்ஸ் சாக்லேட் அப்படியே அந்த டெசர்ட்லாம் வந்து ஃபுல்லாக வித் க்ரீம் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் ஃப்ரெஷ் என்ன சொல்கிறது நியூட்டெல்லா அது இதுன்னு போட்டு பண்ணுறாங்கல்ல, அதை பார்த்தாவே நமக்கே இவ்வளோ தெரிஞ்சும் அதை சாப்பிட்ணுன்னு தோணுது. இதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க கண்டிப்பாக சூப்பராக தேர் ஆல் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி பண்ணலாம்ல, இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் அடிக்கடி சாப்பிடாதீங்க, நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, இல்லை மாதத்துக்கு 2 தடவை சாப்பிடுங்க, அப்படி சொன்னால் சூப்பராக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக போங்க, சீப்பு தான், வெறும் 100 rupees தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே பிளட் எல்லாம் பாயில் ஆகுது. உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஆகலையா அப்படின்னு கேட்க? கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நான் ஏதோ ஒரு குக்கரி ஷோவில் வந்து பார்த்தேன், அது ஆப்பிள் வந்து பஜ்ஜி மாதிரி பொரிக்கிறாங்க. லைக் ஹவ் யூ ஹேவ் பனானா ஃப்ரிட்டர்ஸ், லைக் அந்த பழம் பொரின்னு சொல்லிட்டு கேரளா இட்ஸ் குவைட் பாப்புலர். அந்த மாதிரி ஆப்பிள் அதே மாதிரி தான் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து சுகர் சிரப்பில் எதையோ டிப் பண்ணி எடுத்தாங்க. நல்லா இருக்கிற ஒரு ஆப்பிளை இவ்வளோ மோசமாக வந்து ஷுட் யூ ஸ்பாயில் இட்? ஸோ இன் அன் அட்டெம்ப்ட் டு டூ சம்திங் இன்னோவேட்டிவ், ஏதாவது புதுசாக பண்ணோன்னு சொல்லி, ஆனால் பயங்கரமாக வந்து they spoil the entire nature of the fruit itself. See, மாம்பழம் அப்படியே சாப்பிடலாம், it's so nice, right? And தேவையில்லாமல் அதில் எக்ஸசிவ் சுகர் ஆட் பண்ணி, இல்லைன்னா அதில் வந்து ஒரு சீஸ் இது பண்ணி சீஸ் கேக் and so many other things. It is true
கவர்மெண்ட் கேன் டூ a lot of things. வந்து ஐ ஃபீல் இன்டெலிஜென்ஸ்னு எப்பயோ ஒன்று இருந்தது, ப்ராக்டிஸ் ஆகிடுச்சோ, எவ்ரிடே பேசிஸில் ஆகிடுச்சோ அப்படின்றது வருத்தமாக இருக்குது எனக்கு. ட்ரூ. இப்போ வந்து நான் எதுக்கு கவர்மெண்ட் இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா, தெர் ஆர் கண்ட்ரீஸ் வேர் கிட்ஸுக்கு வந்து ஜங்க் ஃபுட் ஆட்ஸ் காட்டக்கூடாது, 9 o'clock மேலே நீங்கள் வந்து ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் ஆர் இது எதுவுமே போடக்கூடாது. அந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன், பிகாஸ் யூ ஈட் வித் யுவர் ஐஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் யுவர் பிரெயின் சிக்னல்ஸ் யூ டு கோ அண்ட் கெட் இட். இப்போ எனக்கு 100 rupeesக்கு கிடைக்குது, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இன்ஸ்டன்ட் டோபமீன் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்குது, தே வாண்ட் டு கோ அண்ட் கெட் இட். அது இல்லாமல் இருந்தாவே பாதி பிரச்சனை இல்லாமல் இருக்குமோன்றது என்னோட தாட். கண்டிப்பாக. அதே மாதிரி தே ஹவ் ஆல்சோ பேண்ட் அ லாட் ஆஃப் ஸ்க்ரீன். ஐ திங்க் இட் வாஸ் டென்மார்க் ஆர் ஸ்வீடன் ஆர் நெதர்லாண்ட்ஸ், அந்த பெல்ட்டில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் ஐ திங்க் கேட்ஜெட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஃபார் அ சர்டன் ஏஜ் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ கெட் டு சி, இப்போ வந்து ஒரு டீனேஜரை பார்க்குறீங்க ஹூ ஹேஸ் இஷ்யூஸ் வித் வெயிட்னு வச்சுக்கோங்களேன். யூ ட்ரேஸ் இட் பேக் ஒரு 20 years பேக். அந்த குழந்தை பிறந்த டைமில் ஒரு 1 year இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அம்மா சாப்பாடு ஊட்டும்போது இப்போ காக்கா எல்லாம் காமிச்செல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்கல, கேட்ஜெட்டை கையில் கொடுத்துட்றாங்க, தே வாட்ச் சம்திங். ஸோ அந்த ஸ்க்ரீனோட எக்ஸ்போஷர் இருக்குது. ஸ்க்ரீன் எடுத்துட்டாலே வந்து த சைல்ட் கெட்ஸ் வெரி அஜிடேட்டட், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஹேபிட் ஒரு 20 years ஓடிட்டுருக்கு. ஸோ நவ் வென் ஐ see a 20-year-old with a obesity problem, I'm looking at what were the habits that were inculcated when the child was young. Even last week I met somebody, அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒர்க்கிங் மதர், ஆனால் வீட்டில் வந்து பாட்டி இருக்காங்க. குழந்தை ஸ்கூல் விட்டு வரும்போது, திஸ் இஸ் 6th standard படிக்கிற பொண்ணு வராங்க, அவங்க பாட்டி வந்து சார் அவள் ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன், அவள் சாப்பிடல, அதனால் நான் ப்ரெட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெட்டு வந்து ரெகுலராக சாப்பிட்றாங்க. ஸோ ஆனால் டெய்லி காலையில் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், டாய்லெட்டில் 1 hour உட்காடுறாங்களாம். அதனாலே ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து பவுல் மூமெண்ட்ஸ், கான்ஸ்டிபேஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ மேபி த சைல்ட் இஸ் gluten intolerant. இந்த ப்ரெட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியல, ஆனால் பாட்டி வந்து பாவம் குழந்தை லேட்டாக வராங்க, ஸ்கூல்லேருந்து வரும்போது பசிக்குதுன்னு சொல்லிட்டு they giving that. Where certain things have to be, the parents or elders have to be assertive. It's like this is what you have, this is what you eatங்கிறது சில கண்டிஷன்ஸ் போட்டால் it will be much better. ஏன்னா அவங்களோட ஹெல்த் இந்த ஃபவுண்டேஷன் தான். ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஐ திங்க் அந்த கான்டெக்ட் செட் பண்ணலைன்னா they end up suffering quite a lot. 7-8 வயசில் வந்து if you notice diabetes or pre-diabetes ரொம்ப கஷ்டமாக இருக்குது. Yeah, we have seen that even in malls. கண்டிப்பாக படம்லாம் பார்க்க போகும்போது இங்கே பார்த்துருப்பீங்க, பேரண்ட்ஸ் கையிலையும் இருக்கும், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கலாம், டோனட்ஸ் இருக்கலாம், வாட் எவர், பட் தென் ஹவு ஆஃபன் ஆர் தே ஈட்டிங்? ஐ திங்க் ஆல் திஸ் adds up and parents have a big role to play. So if a parent is into trekking or else every weekend காரை வந்து வாஷ் பண்ணுறது, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து காரை க்ளீன் பண்ணலாம், ஆர் பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே நடந்து போய் நம்ம ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், ஆர்டர் பண்ணால் வந்துடும், பட் லெட்ஸ் கோ ஃபிசிக்கலி அந்த கடையில் போய் இங்கேருந்து நடந்து போய் அதை போய் வாங்கிட்டு வரலாம். வீட்டில் கார் இருக்கும், பட் ஸ்டில் கேன் பி வாக் அண்ட் கோ. இந்த மாதிரி பேரண்ட்ஸோ இல்லை அவங்களை சுற்றி இருக்கிற அடல்ட்ஸ், இந்த இன்ஃப்ளூயன்சஸ் அது பண்ணாங்கன்னா இட் வில் பி ரியலி குட். எஸ், ரிக்வெஸ்ட் ஃபார் ஆல் த இன்ஃப்ளூயன்சஸ், நீங்கள் போட்டிங்கன்னா டிஸ்க்ளைமர் போடுறாங்களே, இப்போ ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மாதிரி, திஸ் சுகர் ஃபுட் ஆர் திஸ் ப்ராசஸ்ட் ஃபுட் இஸ் இன்ஜூரியஸ் ஃபார் யுவர் ஹெல்த், ஒன்லி இண்டல்ஜ், அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணணுன்றது இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டோட ரிக்வெஸ்ட், என்ன மாதிரி ஒரு லேமனோட ரிக்வெஸ்ட்டும் கூட. ஸோ ஐ ரியலி ஃபீல் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா இட் வில் பி வெரி ஹாப்பி, இட் வில் ஜஸ்ட் மேக் அஸ் வெரி எலேட்டட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டோம். மேமோட பேசி எனக்கு டைம் போனதே தெரியல. வி ஆர் ஆல்மோஸ்ட் 1 hour. பட் ஆனால் நான் உங்களை இந்த இதெல்லாம் கேட்காம விட முடியாது. ஸோ லெட்ஸ் டூ மித் அண்ட் ஃபேக்ட் ஃபர்ஸ்ட். ஈட்டிங் ஃப்ரூட் அட் நைட் காசஸ் வெயிட் கெயின்? நாட் ரியலி. ஓவரால் கேலரி கன்சம்ஷன், கட் ஹெல்த் அதெல்லாம். ஸோ நைட் கூட ஃப்ரூட் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அதர்வைஸ் யூ வில் எண்ட் அப் ஈட்டிங் அன் ஐஸ்கிரீம் ஆர் எல்ஸ் சம் ஜங்க். அதுக்கு ஃப்ரூட்டே வந்து பெட்டர். ஓகே. PMOS patients should completely avoid rice? Not at all. அந்த ரைஸோட நிறைய ப்ரோட்டீன் அண்ட் தென் நிறைய ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இட் வில் பி குட். ஸோ எத்தனையோ கிளைண்ட்ஸ் எங்களோட ரைஸ் சாப்பிடுவாங்க அண்ட் ஸ்டில் PMOS வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ரிவர்சிபிள்? இட் இஸ். ஓகே, குட் டு நோ. வாக்கிங் இஸ் இனஃப் ஃபார் வெயிட் லாஸ்? ஓகே, வெயிட் லாஸ்க்கு த ஃபுட் மேட்டர்ஸ் அ லாட். ஆனால் வாக்கிங் மட்டும் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியும் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் லாஸ்ட் இட். பட் த ஐடியல் காம்பினேஷன் வில் பி 3 days ஆஃப் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் அண்ட் கண்டிப்பாக தி அதர் டேஸ் zone 2 cardio. ஓகே. விமன் ஓவர் 40 cannot build muscle? இல்லை, கண்டிப்பாக முடியும். தே கேன் பில்ட் மசில். ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல் இஃப் தே ஒன்லி கெட் த டயட் ரைட், ஸ்லீப் ஆன் டைம் அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் தட் தே கெட்டிங் அடிக்வேட் ப்ரோட்டீன் அண்ட் டயட் எல்லாம் கரெக்டாக அது பண்ணி ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் ஃபிட்னஸ் ட்ரெயினர். They will definitely be able to see results. Yes.
artificial sweeteners are healthier than regular sugar? ஐயோ நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். அண்ட் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அவங்களுமே வந்து எவ்ரிதிங் இன் மாடரேஷன் சொல்லி தான் தே ரெக்கமெண்டட். Okay. And belly fat is mainly caused by carbs. No, not at all. There could be gut related issues. So prebiotics, probiotics, that is one. And next thing is, are they drinking enough water? And is there any cortisol related issues? There are so many other things. Yes. Okay. Skipping breakfast slows your metabolism. Not really, because நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெயிட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி மசில் எல்லாம் ஏற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் அ கேஸ் அட் ஆல். பட் தேர் ஆர் ஃபியூ பாடி டைப்ஸ் விச் ரிக்வயர் பிரேக்ஃபாஸ்ட். தேர் ஆர் சம் ஹூ கேன் ஸ்டில் பி ஃபாஸ்டிங் அண்ட் ஸ்டில் கோ ஹெட் வித் தேர் ரொட்டீன். ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். Okay. Weight loss equals to health improvement. It does. ஓகே, பட் தெர் ஆல்சோ அதர் ஃபேக்டர்ஸ். அதாவது இன்ஃப்ளமேஷன், மெட்டபாலிக் ஹெல்த்னு ஒன்று இருக்குது இல்லையா, கட் எப்படி இருக்குது, அப்புறம் இஎஸ்ஆர், ஹெச்எஸ்சிஆர்பி, நம்ம இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ். தெர் ஆர் சோ மெனி அதர் இன்டர்னல் திங்ஸ் ஆல்சோ தட் வி ஹேவ் டு பே அட்டென்ஷன் டு. குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு ஃப்ளெக்சிபிள் யூ ஆர், ஆல் தோஸ் திங்ஸ் மேட்டர், நாட் ஜஸ்ட் த வெயிட். ஓகே, சூப்பர். நிறைய வந்து மித் பஸ்டர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு குவிஸ் மாதிரி, nobody asked this question to me, but they should be asking me this அப்படின்ற மாதிரி. What health marker you should worry more about than just your body weight? I would definitely look into fasting postprandial insulin. ஏன்னா நிறைய பேர் வந்து blood sugar மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்க. அண்ட் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா HbA1c might not be accurate. ஸோ அது இப்போ ரீசெண்டாக நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி they been talking about it scientific circlesல. ஸோ definitely insulin hormone fasting and postprandial very important. Okay, super. இது வந்து like an eye opener for everybody. What's the first sign of poor health that shows up years before even your blood test can reveal? As you said, metabolic health related issues irukku illaya. Sometimes you just notice pigmentation, a lot of facial hair or hair thinning, and even before blood test it kind of just shows. ஒருத்தவங்கள ஃபேஸ் பார்க்கும்போதே ஒரு டிடெக்டிவ் மாதிரி நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சோம்னா அந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அங்கேருந்தே அந்த you can pick it up and start working on it. Yeah. Okay, super. And what is the biggest health conscious mistake that people make? Like நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டே அதை தப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று. See, what I've noticed is நிறைய பேர் வந்து கேலரி கவுண்டிங் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ட்ரெண்டிங் ஃபுட்ஸ் இருக்கும்ல, லைக் ஹேவிங் அவகாடோஸ் ஆர் ஈட்டிங் அ லாட் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஹெல்த்தி. ஸோ நான் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்கும் போதெல்லாம் வந்து அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறது. ஸோ ஓவரால் த கேலரிஸ் கோ அப். And then it also comes from fat. So then you see a lot of changes. See, one thing is sourdough bread லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் பிரெட்டோட திக்னஸ்க்கும் sourdough breadோட திக்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. So if you are having that many slices with a sourdough, the calories spike up, right? And then every time avocados, the amount of fat sitting there, though it is healthy, how much are you eating? Are you slathering because it is labeled as healthy? Yeah. All these things matter. So anything like அந்த moderation is the key னு வந்துரும். ஹெல்த்னாலும் you should not overdo. True. அதுக்கப்புறம் வந்து supplements is the way to go. So many supplements overdose, like I should say collagen, omega, calcium, and then vitamin D, and then they do all this curcumin, and on top of that in the gut related probiotic. What's your take on that? So the main thing is it's become a fashion now. What we notice is people come for consultations and they say I want to have this many supplements. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இந்த பார்ட்டியில் கெட் டுகெதரில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. தே எக்ஸ்பெக்டிங் ஒரு 10 சப்ளிமெண்ட் கொடுங்க, ஏன்னா தென் யூர் ஹிப் அண்ட் ஹேப்பனிங். Because longevity is the hottest topic in town or rather across the globe. So அதனால they feel அது பண்ணலன்னா அது ஒரு FOMO மாதிரி ஆயிருது. Okay, so they feel that only if absolutely necessary one should take it. You shouldn't be overdosing it, otherwise your urine becomes very expensive. Yeah, you're just losing quite a lot on that. ஆனால் நிஜமாவே சில பேருக்கு during small phases they might require. So கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்துட்டு is it absolutely necessary அப்படிங்கிற அதுக்கப்புறமா only they should decide. And probiotics பற்றி சொன்னீங்க. I love what your husband said at a recent conference. He said if you focus on prebiotics, your probiotics, everything will be sorted. That's your vegetables and your fruits. Fruits, exactly. And that was brilliant. Yeah, thank you for clarifying that. So what is one thing that people should stop tracking continuously and lose their peace of mind over it? I think all the wearables and sometimes even the CGM. So CGM la vandu for 2 weeks ku vandu eduthinga it gives you a very good understanding. Adoda nirthalam, but adu constant panni what has happened is there are few people who are already having anxiety or they have ADD.
அண்ட் தே கெட் இன் டு திஸ் கான்ஸ்டன்ட் திங். ரொம்ப பயந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இனிஷியல் டேஸில் படிக்கும்போது எல்லா சிம்டமும் வந்து படிச்சுட்டு தே திங்க் தே ஹேவ் த டிசீஸ். அதே மாதிரியான ப்ராப்ளம் இவங்களுக்கும் வந்துடுது. ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூஸ் லைக் டைப் ஏ பர்சனாலிட்டி, இல்லை ஒரு வேல்யூ கூட வந்து பர்ஃபெக்டாக இல்லை, ரொம்ப you'll lose your sleep over it, na, please stay away from these trackers. It's not going to help. GLP-1 trend will fix most of your health issues. It's very subjective. Okay, one is the doctor only has to prescribe. Next thing is a proper evaluation has to be done. சில பேருக்கு அது தேவைப்படுது. ஏன்னா they have too many complications. Exercise பண்ண முடியல, diet பண்ண முடியல, or I've already done a very sincere effort. So ஒரு short period of time under medical supervision, if they do it, along with a dietitian and a physiotherapist, fitness trainer, then they're kind of covered. But இந்த கேப் இருக்குல்ல, GLP-1 யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபார் அ இயர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீரியடை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் டு பில்ட் லாங் லாஸ்டிங் ஹேபிட்ஸ். அண்ட் தென் தே ஷுட் லேர்ன் அன் எக்ஸிட் பிளான். தே ஷுட் ஹாவ் அ ஆன்போர்டிங் பிளான் அண்ட் அ எக்ஸிட் பிளான். இட் cannot be a lifetime solution இல்லையா? கரெக்ட். ஓகே, சூப்பர். இப்போ வந்து ரேப்பிட் ஃபயர். ஓகே, ஃபயர் மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுத்துருவீங்க. நான் கொஸ்டின் தான் கொஞ்சம் பெருசாக கேட்கணும். ஓகே, த நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி வுட் இம்ப்ரூவ் ஓவர் நைட் if we think beyond calories. Most overrated health trend right now, matcha. Women with PCOS spend too much time worrying about whether they'll be able to lose weight or even conceive. If I could change one thing about Indian eating habits, what it would be? Overdosing on carbs. The last one, the biggest lie people tell themselves about their health. No time for meal prep or for exercise. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இட் வாஸ் ஸோ மச். எனக்கு வந்து இட்ஸ் லைக் அ லாட் ஆஃப் லேர்னிங் கர்வ். ஒவ்வொரு டைமும் நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது கற்றுக்கிட்டே இருக்கேன் புது புது விஷயம். எப்படி இப்படி அப்டேட்டடாக இருக்கீங்க நீங்கள்? Oh my God, see who is talking. You live with a doctor. See, and I think எனக்கு வந்து Gutvana தான் வந்து, I know I'm very very excited that you have started this. ஏன்னா எங்களுக்குமே வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும்போது வீட்டில் ஷெஃப் இல்லை, எங்களுக்கு அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. பட் ஐம் so excited that you have started this new business which is going to serve the community, and it's a passion project. ஏன்னா ஐயோ difficulty தலைவலி, எங்க வீட்ல என்ன திட்டுறாங்க, உனக்கு இது தேவையா, ஏன் இத பண்றேன்னு. it's just like passion. I want to give, but what people think is whatever you have to give, it has to be free. It's not possible, right? Not possible. So I'm trying to get it at a very optimal place. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பண்ணி இந்த இதை என்னால் ஆஃபர் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டுருக்கேன். I'm not taking anything out of it. I just want to give back, அவ்வளோதான். See, another thing is அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை அழகாக அப்ளை பண்ணி தியரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக கொடுக்குறீங்க. ப்ளஸ் you're also sourcing it from a nice farm, so which means the chemical toxic load will be really less. And thanks for doing this, because நிறைய பேருக்கு அது தேவைப்படுது. வீட்டில் அவங்களால சமைச்சு எல்லாமே பண்ண முடியல, ஸோ யாராவது பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ congratulations on this new venture, and I'm really looking forward for my clients to be using your resources. Okay, thanks so much, because I know how much you travel, you juggle. Besides your social media life, you know, the kind of content you put across, you have 2 children to take care of, right? A family to run. So it's not easy at all. And you've always been very honest and forthright in sharing things from your personal life. நிறைய பேர் அதை guard பண்ணிப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. They'll only put across things that has worked fine, which are positive, which is happy, but you have shared so many things. And thanks for doing what you do, and thanks for having me here. I had a jolly good time. ஆமா, I draw inspiration from all of you. Like உங்களோட personal timeலாம் பேச டைம் இல்ல, அது மேபி part 2 இல்ல நம்ம வந்து இன்னொரு பாட்காஸ்ட் பண்ணும்போது we will talk Kandipa, more you about should it. come to my podcast too. But it was brilliant. I'm so glad I know people like you, okay, whose passion and work, everything contributes to the society and the community. You're one such, you have changed so many lives, and I'm so thankful God has given me the opportunity to make me travel with all people like you. So adanal I'm very thankful for that. Pleasure. Thank you, ma'am, for accepting. So we'll meet in another occasion. So உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கே இருந்துச்சு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. மேமோட டைமை பொறுத்து நான் வந்து ஆன்சர் வாங்கி உங்களுக்கு வந்து நான் காமெண்ட்ஸில் சொல்கிறேன் whenever it's possible. And thank you so much. Another episode of a podcast பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து I think we are going to do a child special one. அது கேட்டுகிட்டே இருக்கீங்க. So tuned in for next week. In the week I'm signing off with Shiny ma'am. Bye, ma'am. Bye.